Good morning, students. Today I am going to take real analysis. So last வந்து நம்மளுக்கு connectedness பார்த்தோம், compactness பார்த்தோம், connected subset of R யூஸ் பண்ணி பார்த்தோம், connectednessம் அதோட கண்டினியூட்டியும் பார்த்தோம் இல்லையா. அடுத்த காம்பேக்ட்னு பார்த்தோம். காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் ஓப்பன் கவர் இருக்கணும், சப்பு கவரும் இருக்கணும். சரியா? ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஓப்பன் கவர் இருக்கணும், ஃபேமிலிக்குள்ளே சப் கவரும் இருக்கணும். சரியா? அடுத்தது காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஆர் யூஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து ஹேனி போரல் தியரம். இப்போது ஹேனி போரல் தியரம் பார்த்துக்க என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, அதுக்கு பேர் வந்து காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஆர்க்குள்ளாடி இருக்குது. ஆர்னால ரேஷ்னல் நம்பர் இல்லையா. சரி, we know that compact subset of the metric space. காம்பேக்ட்னால எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா closed and bounded. காம்பேக்ட் ஆஃப் த மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து closed and bounded. பட் கான்வெக்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அந்த கான்வெக்ஸ் பார்ட் வந்து நாட் ட்ரூ. இதில் இருந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இருந்துச்சுன்னா காம்பேக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இஸ் நாட் ட்ரூ. லெட் ஏ பவுண்டட் அண்ட் க்ளோஸ்டு need not be compact. A be the counted setன்னு சொல்லியிருக்காங்க. கன்சிடர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABF infinite discrete metric space M, Dன்னு கொடுத்துட்டு இன்ஃபைனைட்னா என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்க்ரீட்னாலே 0 1 இருக்கும். சரியா? இன்ஃபைனைட்னா அது தாண்டி போகும் இல்லையா. அப்போ A is a bounded since D of x, y less than or equal to 1 for all x, y belongs to A. அப்போது இது என்ன ஆகுதுன்னா A is closed since any subset of the discrete metric space is closed. எந்த subset of the discrete metric space வந்தாலும் க்ளோஸ்டாக தான் இருக்கும். சரியா? அதனால் A is closed and boundedன்னு வருது. however A is not, இது வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லும் போது காம்பேக்ட் கிடையாதுல்ல, ஓப்பனில் தான் காம்பேக்ட் உண்டு. சரியா? A is not compact. It's a important theorem, ஹேனி போரல் தியரம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஹேனி போரல் தியரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கும். இதுவரை நம்ம ஓப்பன் இன்டர்வலாக சொல்லியிருக்கோம். சரியா? A closed interval A, B is a compact subset of R. அதுக்கு காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஆர்னு எடுத்திருக்கோம். சரியா? க்ளோஸ்டும் ஓப்பனும் போட்டி போடுது, அதான் சொல்லியிருக்காங்க. க்ளோஸ்டு அண்ட் த க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B இஸ் காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஆர். இப்போது G ஆல்ஃபா, இப்போ நான் காம்பேக்ட் எடுக்கிறேன். காம்பேக்டுன்னு சொல்லும்போது G ஆல்ஃபா, அந்த G ஆல்ஃபா எப்படி இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஓப்பன் செட் தானே. G ஆல்ஃபா பி த கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் set in R such that, அப்போ ஓப்பன் செட் எப்படி எழுதலாம், யூனியன் போட்டு எழுதலாம்ல. யூனியன் ஆஃப் G ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு என்னதுன்னா R. ஆர்னா இன்டர்வல், அப்போ ஆர்னா A, Bன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு, இதை எடுத்திருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு A, Bன்னு எடுத்திருக்காங்க. சரியா? இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல், இதுதான் க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்திருக்காங்க. இது ஏன்னு எடுத்துக்கோ, இது பின்னு எடுத்துருக்கோ. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எக்ஸ் அங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு A, B. இப்போ இந்த A, எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். இந்த சென்டர் பாயிண்ட் A, இந்த சென்டரில் எக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த A, எக்ஸ் வந்து கேன் பி கவர்டு பை த ஃபைனைட் நம்பர் ஆஃப் G ஆல்ஃபாஸ். கேன் பி கவர்டு ஃபைனைட் நம்பர், இந்த ரெண்டும் finite number of G alpha. Clearly A belongs to S and hence X does not belongs to M pi. A வந்து belongs to X எடுத்திருக்காங்க. அந்த X does not belongs to MT. அந்த S வந்து எப்படி இருக்குன்னா bounded above இருக்குது. மேலே போகிறதுனால bounded above by B போயிட்டே இருக்கிறதுனால பவுண்டட் அபோவ் பை பி. அப்போது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட், அடுத்தது பவுண்டட் அபோவ் பை பி, லெட், அடுத்தது சி எடுத்திருக்காங்க. இப்போ போயிட்டே தானே இருக்குது. அப்போ LUB ஆஃப் S இஸ் எக்ஸிஸ்ட்.
அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா LUBனா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? இப்போ லீஸ்ட் அப்பர்னால் உள்ளடி உள்ளது. இப்போ போயிட்டே இருக்கிறது வந்து என்னது அப்பர் போயிட்டே தானே இருக்குது. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போது C is equal to LUB of S, the least upper bound எடுத்துருக்காங்க. Clearly C belongs to A, B. Clearly C belongs to என்ன கொடுத்துருக்காங்க A, Bன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து Cன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறது பதிலாக நான் என்ன எடுத்துருக்கேன்னா இப்போ Cன்னு எடுத்துருக்கேன். சரியா? அடுத்து இந்த C belongs to C இருக்கிறதுல C belongs to G alpha 1. ஏன்னா G alphaன்னு எடுத்துருக்கேன் ஃபைனைட் நம்பர். இப்போ அடுத்தது வந்து என்னது G alpha 1 G alpha 2 அப்படி தானே போயிட்டே இருக்கும். அதில் நான் Cன்னு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு C belongs to என்ன வரும் G of A alpha 1 for some index iன்னு கொடுத்துருக்கேன். for some index I. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போது G alpha 1 வந்து எப்போவுமே அங்கேனாலே காம்பேக்ட்னாலே ஓப்பன் இல்லையா? அப்போ G alpha 1 நம்மளுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். சரியா? G alpha 1 வந்து நம்மளுக்கு எப்போவுமே என்னதாகும் ஓப்பனில் தான் இருக்கும். சரியா? அடுத்து there exists epsilon greater than 0 such that B of x comma epsilon is subset of G of alpha 1. அப்போ வந்து ஓப்பனுக்குள்ள ஃபார்முலா எழுதணும். சரியா? epsilon greater than 0 such that B of x comma epsilon subset of G alpha 1. இப்போ இந்த பால்னு எழுதியிருக்குல்ல, இதில் எழுதியிருக்கணும் C minus epsilon comma C plus epsilon எழுதலாம். சரியா? C minus epsilon comma C plus epsilon is subset of G alpha 1 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. சூஸ் x1 belongs to A, B such that அந்த C நான் இப்போ C தாங்க சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் A, Bயை. இப்போ இங்கே வந்து G alpha 1 இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா x1 belongs to A, B such that அந்த x1 less than C, சியோட ரொம்ப கம்மி, C வந்து கிரேட்டர் தானே இருக்கலாம். இந்த x1 வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. x1 லெஸ் தேன் C தான் பெருசாக இருக்குது. சரியா? இப்போது இதில் பார்த்துக்கோ, இதில் A இருக்குது, இதில் Bன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம Cன்னு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து x1 எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு செட்டில் x1 எடுத்திருக்கோம். x1 இந்த ரெண்டுக்குள்ளாடி போட்டி போடுறது. x1 இஸ் லெஸ் தேன் C தானே பெருசாக இருக்குது. அப்போது இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் x1, C is subset of G alpha 1. சரியா? க்ளோஸ்ட் இன்டர்வல் யூஸ் பண்ணும்போது அந்த x1ம் இந்த Cயும் வந்து என்னது சப்செட் ஆஃப் G alpha 1 இருக்குது. அப்போது அந்த x1ம் Cயும் உனக்கு ஒன்று தான். அப்படி தானே? x1 லெஸ் தேன் C. அப்போ A, x1 இஸ் கவர்டு பை ஃபைன். இதுக்குள்ளாடியே குட்டி குட்டியாக நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. சரியா? அப்போது A, x1 is covered by the finite of the G alpha 1. This finite number of G alpha together A, x1 is covered by the finite number of G alpha வருது. இது ரெண்டும் என்னது ஆகுதுன்னா கவர் ஆகுது. finite number of G alphas. The finite number of G alpha together with G alpha 1 covers A, C. இது எல்லாமே என்னது A, Cயில் நம்மளுக்கு கவர் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பை த டெஃபினிஷன் யூஸ் பண்ணும்போது அந்த C இருக்குதுல்ல, இப்போது இதில் A இருக்குது, இதில் B இருக்குது, இதில் C இருக்குது. சரி, இதில் x1 இருக்குதுன்னு வச்சுக்கேன். அப்போது பை த டெஃபினிஷன் ஆஃப் த S வந்து எங்கே இருக்குதுன்னா x belongs to capital X. Now we claim that Cயும் Bயும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சப்போஸ் C not equal to Bயாக இருந்துச்சுன்னா then choose x2. x2 நம்ம சூஸ் பண்ணிக்கணும். x2 belongs to A, B such that x2 is greater than C. இப்போ இந்த x1க்கு பிளேஸில் என்ன எடுத்துக்கணும்னா x2ன்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ x2 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா greater than C.
x2 வந்து பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. x2 வந்து என்ன ஆகுதுன்னா என்னது இது இந்த ரெண்டுக்கும் வச்சுக்கி அந்த பி. ஏன்னா நம்ம இது இங்கே பாரு, நம்ம இங்கே வந்து ஏ இங்கே பின்னு வச்சுக்கிட்டு இங்கே வந்து சின்னு வச்சாச்சா, இது x1 வச்சாச்சு இல்லையா. இதை வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா x2ன்னு வச்சுக்கோ. x2ன்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ எது பெருசாக இருக்கும், போக போக உள்ள டேர்ம் தானே பெருசாக இருக்கும். அப்போ x2 தான் உனக்கு பெருசாக இருக்கும். சரியா. அப்போது such that x2 is greater than c and x2, c அந்த அது வந்து ரெண்டையும் க்ளோஸ்ட் இன்டர்வலாக எடுத்துக்கும். c, x2 is subset of g alpha 1. இப்போ என்ன ஆகும்னா a, c covered by a finite number of g alphas. This finite number of g alpha together with g alpha 1 covers a of closed interval a, x2. பாரு a, c வந்து கவர் ஆகுது. இதில் a, c is covered by the finite of their a, c a, x2 வந்து சொல்லணும். x2னா a, x2 is cover of c g alpha. Hence அதுவும் x2 is greater than x2 belongs to s, which is a contradiction. ஏன்னா s2 தான் கிரேட்டராக இருக்குது. ஓகே, ஸோ சிக்கு பக்கத்தில் தான் என்னது b இருக்குது. சரியா. அப்போ c is equal to b. அப்போ மொத்தமாக எழுதும்போது சிக்கு ப்ளேஸில் a போடலாம்ல, அது சிக்கு ப்ளேஸில் b போடலாம்ல. அப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b can be covered by the finite number of g alphas. சரியா. ஸோ இந்த a, b வந்து ஈஸியாக covered by the finite number சொல்லிட்டனால என்னது காம்பேக்ட்னு சொல்லிடலாம். காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஆர்ன்னு சொல்லிக்கலாம். சரியா. a, b is a compact subset of r யூஸ் பண்ணி நம்ம. சரியா. இந்த இன்டர்வல் பார்த்தா ஃபஸ்ட்டு ஏலேருந்து சி, இந்த a to bன்னு கொடுக்குறோம். அதுக்கு சி வந்து உள்ளாடி வருது. திருப்பி சப் இன்டர்வல் x1 வருது. அப்போ சி தான் பெருசாக இருக்குது. ஓகேயா. அது முடிஞ்சுது. x1ம் c லெஸ் தென் வரும்போது கவர் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து சியும் பியும் ஒன்று தானான்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் சி நாட் ஈக்குவல் டு பின்னு எடுத்துட்டேன்னா x2ன்னு ஒன்று வராங்க. x2 belongs to the closed interval a, b with such that அது வந்து எப்படி இருக்குதுன்னா சியோட பெருசாக இருக்குது. அப்போ x2 வந்து ஃபஸ்ட்டு ஹெனிபோரல் தீரம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாரு, அந்த ஹெனிபோரல் தீரம் யூஸ் பண்ணி a subset a of r is compact if and only if a is closed and bounded சொல்லுது. சரியா. க்ளோஸ்ட் அந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணி a வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட்னு சொல்லிடுவோம். சரியா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கான்வர்ஸ் நாட் ட்ரூன்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் தியரமாக்கும் இதை பேஸ் பண்ணி. ஸோ இம்பார்ட்டன்ட் தியரம், a is a compact, then a is closed and bounded. if a is காம்பேக்டாக இருந்தால் then a வந்து closed and bounded. ஒன் வேர்டு இருக்குது இப்படி கேட்பாங்க. a is காம்பேக்டாக இருந்தால் and a is closed and bounded இருக்குது. கான்வர்ஸ்லி assume that a is closed and bounded இருந்துச்சுன்னா அடுத்த a is, since a is bounded we can find a closed interval a, b. அப்போ வந்து இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏன் அப்படி, இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்பர் அண்ட் லோயர் இன்டர்வல். அப்பர் வந்து ஏ, பி, லோயர் வந்து ஏன்னு சொல்லுவாங்க. அப்பர் அண்டு லோயர் இன்டர்வல். இப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ, பி. ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் ஆர் அண்டு க்ளோஸ்ட், ஏ வந்து க்ளோஸ்ட் இன் ஆராக இருந்துச்சுன்னா அதே போல் ஏ இன்டர்செக்ஷன் a, b is closed in a, b ரெண்டும் இன்டர்செக்ஷன் ஆகும். சரியா. அடுத்து therefore என்ன கொடுத்தேன், தட் இஸ் therefore a is closed in a, bன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்தது a is closed subset of the compact space a, b
அப்போ க்ளோஸ்டு இருந்தால் அதுக்கு வந்து காம்பேக்ட் நம்ம சொல்லிக்கலாம். சரியா? அப்போ A is closed subset of the compact space. A is closed subset of the compact space A is comma B. Hence A is compact. Okay students, today I am going to take this one. For unit 4 is completed. Next classல இருந்து unit 5 எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா படிங்க. இதில் 4 வரை நல்லா இது பண்ணியாச்சு. ஃபிஃப்த் யூனிட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப் திஸ் ஒன். இதில் வந்து ஃபுல்லாக மாறுபட்ட அது மாதிரி தான் வரும். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ.